என்றும் இறைவன் அருள் தேடும் நல் உள்ளங்களே வணக்கம். மேஷம் ராசியினருக்கான செப்டம்பர் மாத பலன்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். மேஷம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான கிரக நிலை என்று பார்த்தால் தைரியஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி, ராகு என வலம் வருகிறார்கள். அடுத்ததாக கிரக மாற்றங்கள் என்று பார்த்தால் செப்டம்பர் 11, 2025 அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 14, 2025 அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 15, 2025 அன்று சுகஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 16, 2025 அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சூரியன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 29, 2025 அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து புதன் களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலன்கள் என்று பார்த்தால் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடும் மேஷ ராசியினரே இந்த மாதம் நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும். மன கவலை குறையும். எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள். சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனையை கேட்பதை தவிர்ப்பது நல்லது. கணவன், மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும். பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கல் ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவு இருக்கும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம். அஸ்வினி என்று பார்த்தால் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன், மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகலாம். குடும்பத் தலைவிகள் வீட்டிற்கு வரும் தங்கள் கணவரது உறவினர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அவர்களிடம் அமைதி காப்பது மிக சிறந்த ஒன்று. பரணி என்று பார்த்தால் இந்த மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். வீண் மனக்கவலை, காரிய தாமதம் உண்டாகலாம். கவனம் தேவை. பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்ப்பார்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். கார்த்திகை 1ஆம் பாதம் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம், தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன் தரும்.
புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவார்கள். கவுரவம் கூடும். நிலுவைத் தொகை வந்து சேரும். பதவி உயர்வு கிடைக்கலாம். பரிகாரம் என்று பார்த்தால் செவ்வாய்க்கிழமையில் நவகிரகத்தில் செவ்வாயை அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வணங்குவது வாழ்வில் முன்னேற்றத்தை தரும். அல்லது ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சனிக்கிழமை அன்று சாத்தவும். அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்க்கும் பொழுது ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 1ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி. அதிர்ஷ்ட தினங்கள் 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கட்டும். அடுத்த மாத ராசி பலனில் மீண்டும் சந்திப்போம். எல்லா நன்மைகளும் உங்களை சார்ந்து வரட்டும். நன்றி, வணக்கம்.